Hello friends, welcome to Sativation. ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையரை டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக மாற்ற போகிறோம். நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபர் சப்ஸ்கிரைபர் தான். நம்ம வீடியோ எல்லாமே பார்த்துட்டு சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அது வந்து எனக்கு லேட்டஸ்ட் மாடல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி டிஜிட்டல் மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆம்பிளிஃபையரை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 765 40R சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆம்பியர் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ப்ரோலாஜிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியோட ப்ரோலாஜிக் செக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி ஹெச்டி ரெஷ் பாக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இம்ரானிக்ஸ் கிட் வச்சுட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் போர்டு ஆட் பண்ணிவிட்டு கேபிள்ஸ் ஒயர் எல்லாம் வந்து ரிப்பன் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஒயர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பக்காவாக குவாலிட்டியான ஒயர் 0.5 ஸ்கொயர் எம்எம்ல ஸ்பீக்கரு அண்ட் பவருக்கெல்லாம் லைன் ட்ராக் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு சேஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அக்லிஷிக் கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு பக்காவான டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 to 6 inches யூஸ் பண்ணிக்கலாம். 40 வாட்ஸ் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி தரோம். சப்வூஃபர் வந்து ஜேபிஎல் ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த ஒர்க்கிங் முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஓல்டுக்கும் லேட்டஸ்ட்டுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி அனலாக் ஆம்பிளிஃபையரை டால்பி டிடிஎஸ் டிஜிட்டலாக எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். சேஸை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அக்லிக் ஷீட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் செக்ஷன், சப்வூஃபருக்கு போர்டு, 5 சேனலுக்கு போர்டு அண்டு கெய்னர் போர்டு, இது எல்லாமே வந்து ஓல்டு. இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்பிளே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் இம்ரானிக் கிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டீகோடர் வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சேஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீகோடர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாமே கேபிள் வந்து டெர்மினுக்கு போகிற கேபிள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து 0.5 ஸ்கொயர் எம்எம்ல வந்து நல்ல ஒரு கேஜி குவாலிட்டியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் செக்ஷன் எல்லாமே வந்து கேபிள் எல்லா கேபிளும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பக்காவான நீட்டிங்கான ஒரு வயரிங் பண்ணியிருக்கோம். நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னா இம்ரானிக் கிட் ப்ராசஸர் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்காக மார்டினோட சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி ஒரு செட்டப் வேணுன்னா வாங்க, நம்ம ஆஃபீஸ் சென்னை குளத்தூருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு டெமோ பார்த்ததுக்கப்புறமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓல்டு அனலாக் ஆம்பிளிஃபையரை டிஜிட்டலாக எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து தெளிவாக நல்ல கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இருக்கும். சப்போட கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட சரௌண்டோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து நல்ல ஒரு கிளியரான கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 inches ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 inches சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக தான் ஒரு ஆடியோ போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட ஆடியோ செட்டப் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதோட டெமோ வீடியோ பாருங்கள் டால்பி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு.